அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்ஸு சாலிஸு 3வது பாடம். லாஜிம் அல் முத்தஅத்தி. லாஜிம் மற்றும் முத்தஅத்தி. லாஜிம்னா மஃபூல், மஃபூலை தேடாத ஃபஅல். முத்தஅத்தினா மஃபூலை தேடும் ஃபஅல். அம்ஸல உதாரணங்கள்: லைகல் குலாமு, சிறுவன் சிரித்தான். இன்தலக முஹம்மதுன், முஹம்மது நடந்தான். சலிம ரஜுலு, மனிதன் தப்பித்தான். மினல் கரக்கி, மூழ்குவதிலிருந்து. அகல் வலது, சிறுவன் சாப்பிட்டான். துஃபாஹத்த, ஆப்பிளை சாப்பிட்டான். சமிய, கேட்டான். ரஜுலு, மனிதன். சிகிர, கவிதையை கேட்டான். அல்ஹுக்து, நான் சிரிக்க வைத்தேன். குலாம, சிறுவனை நான் சிரிக்க வைத்தேன். இன்தலக்து, நடந்தேன். பி முஹம்மதின், முஹம்மதுக்கு அருகில் நடந்தேன். சல்லம்து, நான் சலாம் சொன்னேன். ரஜுல, ஒரு மனிதனுக்கு. சல்லம்து, நான் காப்பாற்றினேன். ரஜுல, ஒரு மனிதனை. மினல் கரக்கி, மூழ்குவதிலிருந்து நான் காப்பாற்றினேன். இப்போ லாஜிம்னா லஹிக்க, ஃபஅலு, குலாமு ஃபாயிலு, மஃபூல் வராது. ஆனால் முத்தஅத்தினா அக்கலை சாப்பிட்டான், வலது சிறுவன் சாப்பிட்டான், துஃபாத் ஆப்பிளை சாப்பிட்டான். அப்போ ஆப்பிளுங்கிறது மஃபூலு. அப்போ எதை அப்படிங்கிற கேள்வி வந்தால் அது முத்தஅத்தி. அந்த கேள்வி வரலாட்டி லாஜிம். இப்போ சிரித்தான் அப்படிங்கிறான், எதை அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம், கேட்க முடியாது. அதே சமயம் சாப்பிட்டான்னு சொல்லும்போது எதை கேள்வி கேட்க முடியும். இது உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி ஒரு ஷார்ட்கட், அவ்வளோதான். ஆனால் இது எல்லா இடத்த பயன்படுத்தக்கூடாது. மஃபூல் தேவைப்பட்டால் முத்தஅத்தி, மஃபூல் தேவைப்படாவிட்டால் லாஜிம். அப்படி தான் சொல்லணும். விளங்குறதுக்காண்டி சொன்னேன். அப்போ தப்பித்தான் அப்படின்னு சொல்கிறான். தப்பித்தான்ங்கிறப்ப எதை அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். அதே சமயம் தப்பிக்க வைத்தான் அப்படிங்கிறப்ப அப்போ எதை அப்படின்னு கேள்வி கேட்போம். அப்போ அது முத்தஅத்தியாக மாறிடும். காய்தா, சட்டம். லாஜிம் என்பது அதுவாகிறது. ஃபால் உள்ளதி, சில ஃபாலெல்லாம் இருக்கும். அந்த அல்லதிக்கு எத்தகைய அப்படின்னு இத்தகைய ஃபாலெல்லாம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். இல்லாட்டி எத்தகைய ஃபால் என்றால் அது மாதிரி ஒரு அப்படி கூட அர்த்தம் வைக்கலாம். லாஜிம் ஆயிடுது, அதுவாகிறது. ஃபால் உள்ளதி, சில ஃபாலெல்லாம் இருக்கும். இல்லாட்டி இத்தகைய ஃபாலாக இருக்கும். லா எத்தகத்தி, அது கடக்காது. இல்லை மஃபூல் பிஹி கடக்காது. அத்தகைய ஃபாலெல்லாம் இருக்கும். வலா எஹ்தாஜ் இலைஹி, இந்த மஃபூல் பிஹியின் பக்கம் தேவையாகாது. அத்தகைய ஃபாலெல்லாம் இருக்கும். முத்தஅத்தி ஆகிறது. அதுவாகிறது. ஃபால் உள்ளதி, சில ஃபாலெல்லாம் இருக்கும். எத்தஅத்தி, அது கடக்கும். அத்தா, அது பல இடத்துல நான் தப்பாக படிச்சுட்ருக்கிறேன். அத்தா, அது கடக்கும். இல்லை மஃபூல் பிஹியின் பக்கம் அது கடக்கும். எஹ்தாஜு, அது தேவையாகும். இலைஹி, அந்த மஃபூல் பிஹியின் பக்கம் அது தேவையாகும். லாஜிம் ஆகிறது. யசீரு, மாறும். முத்தஅத்தியன், அது முத்தஅத்தியாக மாறும். பிஜாதத்தி, அதிகமாக்குவது கொண்டு. பிஜாதத்தி ஹம்சத்தின், ஹம்சாவை அதிகமாக்குவது கொண்டு. கபுலுல் ஃபாலி, ஃபாலுக்கு முன்னால் ஹம்சாவை அதிகமாக்குவது கொண்டு லாஜிமான ஃபால் முத்தஅத்தியாக மாறும். அதே போல் தலீஃபி, இரட்டடிப்பாக்குவது கொண்டு, அதாவது டபுளாக்குவது கொண்டு. ஐன் கலிமாவை டபுளாக்குவது கொண்டு லாஜிம் முத்தஅத்தியாக மாறும். ஐன் கலிமாவை 2 எழுத்தாக மாற்றணும். தகுதியத்தி, அதை யாவை கொண்டு ஜாரத்தி, ஜரி செய்யக்கூடிய யாவை கொண்டு முத்தஅத்தியாக ஆக்குவதன் மூலம், அதை கடத்துவதன் மூலம் அது லாஜிம் முத்தஅத்தியாக மாறும். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, லாஜிம் முத்தஅத்தியாக 3 இதாக மாற்றலாம். ஒன்றாவது பாருங்கள். அப்போ லைக்கனா சிரித்தான், இதுக்கு மஃபூல் தேவைப்படலை. அப்போ முன்னாடி லைக்கைக்கு முன்னாடி ஒரு அலிஃபை சேர்த்து அல்ஹக்க அப்படின்னு சொல்கிறப்ப சிரிக்க வைத்தான் மாறிடுது. அப்போ மஃபூல் தேவைப்படுது. யாரை சிரிக்க வச்சான் ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ இப்படி தான் லாஜிம் முத்தஅத்தியாக ஃபேகலிமாவுக்கு முன்னால் ஒரு அலிஃபை சேருவது கொண்டு லாஜிம் முத்தஅத்தியாக மாறுது. அடுத்து 2வது என்ன படித்தான்? ஐன் கலிமாவை இரட்டடிப்பாக்குவது கொண்டு லாஜிம் முத்தஅத்தியாக மாறும். இப்போ சலிம, சலாமத் பெற்றான், அதாவது தப்பித்தான். இப்போ சல்லமன்னு சொல்கிறப்ப தப்பிக்க வைத்தான். சலிமன்னு சொல்கிறப்ப மஃபூல் தேவைப்படலை. சல்லமன்னு சொல்கிறப்ப மஃபூல் தேவைப்படுது. அப்போ ஐன் கலிமாவை டபுளாக்குவதன் மூலம், இரட்டடிப்பு செய்வதன் மூலம் இப்போ லாஜிமை முத்தஅத்தியாக மாற்றலாம்.
3வது ஜருடைய எழுத்தை சேர்ப்பதன் மூலம் லாஜிமை முத்தஹதியா மாற்றலாம். இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இன்தலக்து பி முஹம்மதின் இந்த உதாரணம் லாஜிமா முத்தஹதியா ஆவறது புரியாது. நான் வேற உதாரணம் சொல்றேன். அப்ப ஈத்தி அப்படின்னா வான்னு மட்டும்தான் அர்த்தம். அப்ப பீதா கொண்டு வா அப்படின்னு மாறுது. ஹம்ஸின் 5 ஜும்லாவை கொண்டு வா. அப்ப ஜருடைய எழுத்தை கொண்டு ஈத்தி வாங்குறப்ப மஃபூல் தேவைப்படாது. கொண்டு வாங்குறப்ப மஃபூல் தேவைப்படுது. அப்ப இந்த ஜருடைய எழுத்தை கொண்டு லாஜிமை முத்தஹதியா மாற்றலாம். அப்ப ஈத்தி வா பி சேர்க்கறனால கொண்டு வா என்ன 5 ஜும்லாவை கொண்டு வா. அப்ப இப்படி ஜருடைய எழுத்தை கொண்டு லாஜிமை முத்தஹதியாக மாற்றலாம். தமிழ்நாத் பயிற்சிகள். ஐயின் குறிப்பிடு அஃப்வால் முத்தஹதியா முத்தஹதியான அஃப்வாலை குறிப்பிடு. லஹிக்க சிரித்தான், சமிய கேட்டான், அகல சாப்பிட்டான், அபுசர பார்க்க வைத்தான், நாம தூங்கினான். இங்கே முத்தஹதியான அஃப்வாலை குறிப்பிடுங்கிறாங்க. முத்தஹதியான அஃப்வால்னா மஃபூல் தேவைப்படும். லஹிக்க சிரித்தான் மஃபூல் தேவைப்படாது. அப்போ எதை அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அதனால் இது முத்தஹதி இல்லை. சமிய கேட்டான் எதை கேட்டான், அப்போ இது முத்தஹதியான அஃப்வால். அகல சாப்பிட்டான் எதை சாப்பிட்டான், அதனால் முத்தஹதியான அஃப்வால். அபுசர பார்க்க வைத்தான் எதை பார்க்க வைத்தான் கேட்க முடியும், அதனால் இது முத்தஹதியான அஃப்வால். நாம தூங்கினான் அப்போ எதை தூங்கினான் கேட்க முடியாது. அப்போ இது லாஜிம். ஏன்னா மஃபூல் வராது. மஃபூல் வராததுனால இது லாஜிம். இப்போ முத்தஹதியான அஃப்வாலை குறிப்பிடணும். இப்போ லைக்க முத்தஹதி, அபுசர முத்தஹதி, சமிய முத்தஹதி, அகல முத்தஹதி, நாம மட்டும் என்ன லாஜிம். இங்கே ஐயின் அஃப்வாலில் லாஜிமான அஃப்வாலை குறிப்பிடு. அப்போ மஃபூல் பிஹி தேவைப்படாத அஃப்வாலை கேட்குறாங்க. அதற்கு சக்கனை தங்கினான் எதை தங்கினான்னு கேட்க முடியாது. அப்போ இது லாஜிம். அக்ரம சங்கை செய்தான் யாருக்கு சங்கை செய்தான் கேட்க முடியும். மஃபூல் தேவைப்படும். சங்கை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல. நான் அதான் சொன்னேன் எதைங்கிறது எல்லா இடத்துலையும் பொருந்தாது அப்படின்ட்டு. அப்போ சங்கை செய்தான் யாருக்கு இல்லாட்டி எதை சங்கை செய்தான் அப்படிங்கிறப்ப ஒரு ஆசிரியர் சங்கை செய்தான். இப்போ அக்ரமங்கிறது முத்தஹதியான அஃப்வால். அப்போ இது லாஜிம் இல்லை. கரும சங்கையானான் சங்கையான மரியாதையானான். அவன் இயல்பியில் மரியாதையாக இருந்தான் அந்த மாதிரி. அதான் கரும. அப்போ இது மஃபூல் தேவைப்படாது. அதனால் இது லாஜிம். காத உட்கார்ந்தான் லாஜிம். ஃபத்தக திறந்தான் அப்போ எதை திறந்தான், அப்போ முத்தஹதி. அப்போ இதுக்கு ஃபத்தகுக்கு மஃபூல் தேவைப்படுது, அக்ரமுக்கு மஃபூல் தேவைப்படுது. அதனால் அது ரெண்டும் முத்தஹதி. மீதிலாம் உட்கார்ந்தான் மஃபூல் தேவைப்படலை. சக்கனை தங்கியான் மஃபூல் தேவைப்படலை. அதனால் லாஜிம். ஐயின் குறிப்பிடு அஃப்வால் லவாஜிமி லாஜிமான அஃப்வால்களை குறிப்பிடு. வஸ்தஅமில்ஹா அதை புழங்கு. ஃபில் ஜுமலி பின்வர ஜும்லாவிலே புழங்கு. அப்போ இதை ஜும்லா மாற்று அப்படிங்கிறாங்க. தஹப போனான், ஃபரிக சந்தோஷப்பட்டான், சக்கத்தை விழுந்தது, நல்லஃப சுத்தப்படுத்தினான், லா வீணடித்தான். அப்போ தஹப போனான் லாஜிமான அஃப்வால், ஃபரிக சந்தோஷப்பட்டான் லாஜிமான அஃப்வால், சக்கத்தை விழுந்தது லாஜிமான அஃப்வால், நல்லஃப சுத்தப்படுத்தினான் முத்தஹதி, லா லாஜிம் கித்தாப் வீணானது, வீணானது லாஜிம். அடுத்து மையிஜ் பிரித்துக்குழு அஃப்வால் முத்தஹதியா முத்தஹதியான அஃப்வாலை பிரித்துக்கொடு. அஃப்வால் லாஜிமான அஃப்வாலை விட்டும் ஃபிபாரத்தில் ஆத்தியா பின்வரக்கூடிய வாசகத்தில் லாஜிமான அஃப்வாலை விட்டும் முத்தஹதியான அஃப்வாலை பிரித்துக்கூறு. அக்கலை சாப்பிட்டாது, கித்து பூனை சாப்பிட்டது, ஃபர்த்து எலியை சாப்பிட்டது. அக்கலை மஃபூல் தேவைப்படுறதுனால இது மஃபூல் தேவைப்படுது. ஃபர்த்து மஃபூல், அதனால் அக்கலைங்கிறது லாஜிமான அஃப்வால். லைக்க சிரித்தான் சிரித்தது, திஃபுல் குழந்தை சிரித்தது, பக்கா மேலும் அழுதது. அப்போ மஃபூல் தேவைப்படலை. லைக்க எதைன்னு கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதனால் பக்கா அழுதது எதைன்னு கேள்வி கேட்க முடியாது. அப்போ மஃபூல் தேவைப்படல. அதனால் லைக்கங்கிறது லாஜிம், பக்காவும் லாஜிம் தான். சமிய கேட்டான் தாலிபு மாணவன், தரிச பாடத்தை கேட்டான். அப்போ எதை கேட்டான், பாடத்தை கேட்டான். அப்போ மஃபூல் தேவைப்படுது. அதனால் சமியங்கிறது முத்தஹதியான அஃப்வால். அழுகக்க சிரிக்க வைத்தான்
குலாமு சிறுவன் சதீகவு தன்னுடைய நண்பனை. அப்போ அழுக சிரிக்க வைத்தான். எதை சிரிக்க வைத்தான்? அப்போ அப்போ மஃபூல் தேவைப்படுது. அப்போ அழுகங்கிறது முத்ததியான ஃபாலு. தஹப்து நான் போனேன். ஜெய்தின் ஜெய்தை கொண்டு இல்லை மதரசத்தி மதரசாவிற்கு போனேன். அப்போ தஹப்து லாஜிமான ஃபாலு தான். ஆனால் பி வந்திருக்கு, அதனால அது முத்ததியாக மாறுது. அப்போ ஜருடைய எழுத்து கொண்டு முத்ததியாக மாற்றணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ மதரசாவுக்கு அழைத்து தஹபானா போனான்னு மட்டும்தான் அர்த்தம். பி வந்திருக்கனால ஜெய்தை மதரசாவுக்கு அழைத்து சென்றேன். அப்போ தஹப பி சேர்றதுனால யாரை அழைத்து சென்றா, எதை அழைத்து சென்றா ஒரு கேள்வி வந்துடும். அதனால் இது வந்து முத்ததியாக பிஐ கொண்டு முத்ததியாக மாறுது. அடுத்து